ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெள்ளை குருமா எப்படி பண்ணலான்னு டக்குன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு மூடி தேங்காவோட 4-5 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, பிரியாணி ஸ்பைசஸில் ஒன்று அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக பெரிய ஜீரகம், சின்ன ஜீரகம், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு எண்ணெயில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு அது நல்லா புரிஞ்ச உடனே கொஞ்சமாக பெரிய ஜீரகம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே தேவையான காய்கறிகள்லாம் போட்டுடலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சமாக காலிஃப்ளவர், அப்புறமா கொஞ்சம் வேக வச்ச பட்டாணி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு விசில் இறங்கினோடனே கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு வெள்ளை குருமா நமக்கு ரெடி ஆயிரும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டான சப்பாத்தி, பூரி, அப்புறமா இடியாப்பம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.